நெல்லையில் நெசவாளர்களின் நூல் மீது காரை ஏற்றி தாவேகா நிர்வாகி அராஜகத்தில் ஈடுபட்ட காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது. நெல்லை மாவட்டம் வீரவநல்லூர் பாரதி நகர் வீரசக்தி விநாயகர் கோவில் தெருவில் 100க்கும் மேற்பட்ட நெசவாளர் குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். நெசவாளர்கள் தாங்கள் தயாரிக்கும் நூல்களில் ஏற்படும் சிக்கல்களை நீக்க சாலையில் கட்டி அதனை சரி செய்வது வழக்கம். இந்நிலையில் அவ்வழியாக வந்த தாவேகா ஒன்றிய பொருளாளர் சிவா நூல் கட்டப்பட்டு இருந்ததை கண்டு நெசவாளர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். வழி ஏற்படுத்தி தருவதாக நெசவாளர்கள் கூறியும் அதை கேட்காமல் நூல் மீது காரை ஏற்றி நிறுத்தினார். இதனால் அதிர்ச்சியடைந்த நெசவாளர்கள் வீரவநல்லூர் காவல் நிலையத்தில் தாவேகா நிர்வாகி சிவா மீது புகார் அளித்தனர். நெசவாளர்களின் நூல் மீது காரை ஏற்றி தாவேகா நிர்வாகி அராஜகத்தில் ஈடுபட்ட காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது. நெல்லையில் இரவில் போலீஸ் புறக்காவல் நிலையம் மீது குடிபோதையில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்திய நிலையில் 3 சிறுவர்கள் காவல் நிலையத்தில் சரணடைந்தனர். நெல்லை மாவட்டம் சங்கரன் கோவில் சாலையில் ஒரே மோட்டார் சைக்கிளில் வந்த 3 பேர் கொண்ட கும்பல் ராமையன்பட்டி புறக்காவல் நிலைய வாகன சோதனை சாவடி அருகே பெட்ரோல் குண்டு ஒன்றை வீசிவிட்டு கண்ணிமைக்கும் நேரத்தில் தப்பிச் சென்றனர். இதுகுறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி புறக்காவல் நிலையம் அருகே பெட்ரோல் குண்டை வீசியது ராமையன்பட்டி மற்றும் கண்டியப்பேரி பகுதிகளைச் சேர்ந்த 17 வயதான 3 சிறுவர்கள் என்பதை கண்டுபிடித்தனர். இதனிடையே அவர்கள் 3 பேரும் தச்சநல்லூர் காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளனர். விசாரணையில் நேற்று பகலில் அந்த 3 சிறுவர்களும் ஒரே இருசக்கர வாகனத்தில் சென்றபோது போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி வாகனத்தின் ஆவணங்கள் மற்றும் ஓட்டுநர் உரிமத்தை கேட்டுள்ளனர். மேலும் பெற்றோரை அழைத்து வந்து வாகனத்தை எடுத்துச் செல்லுமாறு அறிவுறுத்தியுள்ளனர். எனினும் போலீசாருக்கு தெரியாமல் வாகனத்தை எடுத்து சென்ற சிறார்கள் ஆத்திரத்தில் பெட்ரோல் குண்டுகளை வீசியது தெரியவந்தது. தொடர்ந்து அவர்களிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. இதனிடையே காவல் சோதனை சாவடி மீதே பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு விவகாரத்தை கேள்விக்குறியாக்கியுள்ளது. திருவள்ளூர் அருகே மின்வெட்டு காரணமாக வீட்டின் வெளியே உறங்கிய பெண்ணிடம் 7 பவுன் செயினை பறிக்கப்பட்ட நிகழ்வு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருவாலாங்காடு அடுத்த வீரராகபுரம் கிராமத்தை சேர்ந்த மணிகண்டன் என்பவரின் மனைவி சுஷ்மிதா இரவில் ஏற்பட்ட நீண்ட மின்வெட்டு காரணமாக வீட்டின் வறண்டாவில் உறங்கியுள்ளார். அப்போது திடீரென அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் சுஷ்மிதா கழுத்தில் இருந்த 7 பவுன் தாலி செயினை பறித்து சென்றுள்ளார். சுஷ்மிதா கூச்சலிட்ட போதும் அனைவரும் உறக்கத்தில் இருந்து எழுந்து வருவதற்குள் கொள்ளையன் தப்பிச் சென்றுள்ளார். இதேபோல் அதே பகுதியைச் சேர்ந்த தேவி என்பவர் வீட்டிலும் வெள்ளிப் பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. மின்வெட்டை சாதகமாக பயன்படுத்தி நடந்துள்ள கொள்ளை சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது.